தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் இந்தி திணிப்பு, மும்மொழிக் கொள்கை ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கெட் அவுட் இயக்கத்தை கையெழுத்திட்டு அக்கட்சியின் தலைவர் விஜய் தொடங்கி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள தனியார் ஓட்டலில் தொடங்கியது. நிர்வாகிகள் 2000க்கும் மேற்பட்டோர் தொண்டர்கள் என குவிந்திருந்தனர். விழா மேடைக்கு வந்த தவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் ஆரவாரம் செய்து வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடங்கியது. முதலில் விழா மேடைக்கு வந்த விஜய்க்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதன் பின்னர் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருக்கும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் விஜய், பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் ஆகியோர் நிர்வாகிகளை பார்த்து கையசைத்தனர். முன்னதாக அரங்குக்கு முன் வைக்கப்பட்டு இருந்த பலகையில் கையெழுத்து விட்டு கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை தவேக தலைவர் விஜய் தொடங்கி வைத்தார். என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். அவர்களை விரட்டி அடிக்க கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். தவேகாவின் கெட் அவுட் இயக்கத்தில் கையெழுத்திட ஜன்ஜராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திடுவதை தவிர்த்தார். கையெழுத்திட அழைத்த போது வேண்டாம் என்று பிரசாந்த் கிஷோர் மறுத்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த பதாகையில் சிறப்பு கையெழுத்தை பதிவு செய்கிறார்கள். நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் கெட் அவுட் என்று அந்த பதாகையில் சிறப்பு கையெழுத்தை பதிவு செய்கிறார்கள். நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள். அடுத்த 62 வாரங்களுக்கு தவேக தலைவர் விஜய் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவார் என்று அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அவர், பிறப்பால் ஒரு தலைவர் உருவாகக்கூடாது, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உண்மையை கூறியதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் தன்னை சூழ்ந்தபோது தன்னை அழைத்தவர் விஜய் என கூறினார். சினிமாவின் உச்சத்தில் இருந்தபோது அதனை துறந்து அரசியலுக்கு வந்தவர் விஜய் என்றும், பெரியாரை முன்னிலைப்படுத்தி இன்றைய அரசியல் ஊழல்வாதிகளின் கையில் உள்ளது எனவும் ஆதவ் அர்ஜுனா கூறினார். பார்த்து பயப்படுவர்கள் நாங்கள் சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர், நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். தயாராவோம், நீங்கள் எதையும் செய்யுங்கள். எத்தனை போலீஸ் வேணா பண்ணுவாங்க. 36% ஈபி விலை ஏத்தி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பத்துமா? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் புடிங்கிட்டீங்க மக்கள் கிட்ட. இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில். அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல, 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில்.